நாங்க பே பண்ணி பண்றோம் இல்லையா, அது எங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் கொடுக்காதா? கண்டிப்பா ஏமாற்றம் கொடுக்கும்னா, நான் எல்லாமே வந்து அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்கள நான் தப்பு சொல்லவே மாட்டேன். யாரு படிக்கிறாங்களோ அவங்கள தான் நான் தப்பு சொல்வேன். நீங்க தான் விசாரிக்கணும். நீங்க வந்து ஒரு ஃபேன்சியா, ஓ இவங்க வந்து பார்த்துட்டு இவங்க வந்து கார் வாங்கிட்டாங்கல்ல, ஒரே வருஷத்துல இவங்க வீடு வாங்கிட்டாங்கல்ல, இவங்க எவ்ளோ பெரிய ஆள் ஆயிட்டாங்க. சோ நம்மளும் அதே மாரி ஆகணும்னு அவங்களே நினைச்சுக்கிறாங்க. சோ யார் மேல தப்பு? சேர்றவங்க மேல தான் தப்பு. அவங்க தான் விசாரிக்கணும். அந்த அகாடமி எப்படி, எத்தனை வருஷம் இருக்கு, இதுல உண்மையாலே ஸ்டூடெண்ட்ஸ் சேர்றாங்களா, இல்ல இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்மையிலே சொல்லி கொடுத்து அந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, மெயினா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, பழைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போன பேட்ச் இருக்கு, இல்ல போன வருஷம் நான் எடுத்த பேட்ச், அவங்க இப்ப என்ன நிலைமையில இருக்காங்க, அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பேட்ச்ல 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸும் பெரிய ஆள் ஆகணும்னு எப்படி அது கேட்டா வந்து அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்லி கொடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்து அவங்க புரிஞ்சுக்கிறது, அவங்க பிராக்டிஸ் பண்றது அதுல தான் இருக்கு. 30 பேரும் வந்து பாஸ் ஆகுறது என்னது, 30 பேரும் பெரிய மார்க் எடுக்கிறது கொஞ்சம் ஃபிளாஸ் இருக்கும்ல. இப்ப நம்ம படிக்கிறோம்னா நல்லா படிக்கிறவங்க இருப்பாங்க, வீக்கர் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, அது மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஆனா அந்த பேட்ச்ல 30 பேரும் இப்ப என்ன நிலைமையில இருக்காங்க போன வருஷம், அதை நீங்க பார்க்கணும். சேர்றவங்க அகாடமி நீங்க இப்ப சேர்றீங்கன்னா, இப்ப அந்த பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா மேக்கப் ஆர்டிஸ்ட், அவங்க இப்ப கரண்ட்ல என்ன நிலைமையில இருக்காங்க, இல்ல இழுத்து மூடிட்டாங்களா நீங்க பார்த்துட்டு தான் ஜாயின் பண்ணணும்.